ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான மூவி தாங்க பார்க்க போறோம். லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்புராஜ் ரெண்டு பேருமே தயாரிச்சு மேயாதமான் ஆரி படங்களோட இயக்குனரான ரத்னகுமார் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற படம் தான் 29. பொதுவா ரத்னகுமார் படங்கள்ல ஒரு தனித்துவம் கண்டிப்பா இருக்கும். இந்த படமும் அதுல மாறுபடலானே சொல்லலாம். 2010 காலகட்டத்துல நடக்கிற ஒரு கதையை ரொம்ப யதார்த்தமா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தலைப்பு 29ங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வெளிவந்த படம்னே சொல்லலாம். கதை 2010 ஆரம்பிக்குது. சேலத்துல இருந்து சென்னைக்கு வேலை தேடி வர ஹீரோவா சத்யாங்கிற கேரக்டர்ல விது நடிச்சிருக்காங்க. சத்யா ஒரு விவசாய பட்டதாரியா இருக்காரு. ஆனா சூழ்நிலை காரணமா ஒரு ஐடி கம்பெனில கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலையில சேர்ந்துடுறாரு. அங்கதான் விஜய்னு அழைக்கப்படுற விஜயலட்சுமிங்கிற கேரக்டர்ல பிரீத்தி என்ட்ரி ஆகுறாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய லட்சியமே இருக்கு. அவங்க கலெக்டர் ஆகணும் அப்படிங்கறத அவங்களோட லட்சியமே இருக்கு. ஆனா சத்யாக்கு இப்போதைக்கு லட்சியமே எதுவுமே கிடையாது. விஜய் மட்டும்தான் உலகம் அப்படின்னு இருக்காங்க. உனக்கு என்ன லட்சியம் இருக்குன்னு விஜய் கேட்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விவாதமா மாறுது. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே பிரிய வேண்டிய சூழலும் உருவாகுது. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு, அவங்களோட லட்சியத்தை அடைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா 29 படத்தோட மீதி கதை. படத்தோட முதல் பாதியும் ஃபுல்லாவே ஒரு அழகான ஏக்கத்தோட கலந்த ஒரு பயணமா போகுது. 2010 காலகட்டத்துல சென்னை எப்படி இருந்துச்சு, அங்க இருந்த இளைஞர்களோட வாழ்க்கை முறை, அப்ப இருந்த டெக்னாலஜின்னு எல்லாமே ரத்னகுமார் ரொம்ப நேர்த்தியாவே காட்டியிருக்காரு. ஹீரோ சத்யாங்கிற கேரக்டர்ல விது ரொம்ப அருமையா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். குறிப்பா அவர் அடிக்கடி மனசுக்குள்ள பேசுற மைண்ட் வாய்ஸ் காட்சிகள்ல முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலா இருந்தாலுமே போக போக அதுதான் ஒரு கேரக்டராவே மாறுது. இயக்குனரும் அதை வச்சு சீனை கொண்டு வந்தது ஒரு நல்ல முயற்சினே சொல்லலாம். ஆனா ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா போகுது. பழைய பாணி திரைக்கதை அப்படிங்கறனால ஒரு இடத்துல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு ஸ்லோ பேஸ் படம் பிடிக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு குறையா தெரியாது. ஜென்சி கிட்ஸுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கறதும் தெரியல. ஆனா கண்டிப்பா 80s 90s கிட்ஸுக்கு ஒரு சில சீன்கள் மெமரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாம் பாதியில கதை அப்படியே வேற ஒரு ட்ராக்குக்கு மாறுது. காதல் படமா ஆரம்பிச்ச இந்த படம் பின்னாடி ஒரு இயற்கை சார்ந்த சமூக பிரச்சனையை பேச ஆரம்பிக்குது. இதுக்கான லீடை இயக்குனர் படத்தோட ஆரம்பத்திலே கொடுத்திருந்தாலுமே வெறும் காதல் படம்னு நம்பி போனவங்களுக்கு ரெண்டாம் பாதி ஒரு சின்ன ஏமாற்றமா இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனையை கையாண்ட விதம் கொஞ்சம் முக்கியமானதுன்னே சொல்லலாங்க. மாஸ்டர் மகேந்திர இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்காரு. அவர் வர காட்சிகள் எல்லாமே ஒரு டென்ஷனை கொடுக்குற மாதிரியும் இருக்கு. அவரோட கேரக்டரோட முடிவு ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சாலுமே அவரோட நடிப்பு அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோயினா நடிச்ச பிரீத்தி அஸ்ரானி விஜய்ங்கிற கேரக்டர்ல ரொம்ப மெச்சூர்டான நடிப்பை கொடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ ரொம்ப யதார்த்தமாவும் உணர்வுபூர்வமாவும் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட லட்சியம் காதலை விட பெருசா இல்ல காதலுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற கண்ணாமூச்சி ஆட்டத்தை அழகா முடிச்சிருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே ஷான் ரோல்டனோட பின்னணி இசைனே சொல்லலாம். படத்தோட எமோஷனல் காட்சிகளை மியூசிக்கால தாங்கி பிடிச்சிருக்காரு. ஒளிப்பதிவு 2010 சென்னை கிராமத்து அழகா ரொம்ப நேர்த்தியாவே காட்டியிருக்காங்க. நடிகர்களோட யதார்த்தமான நடிப்பு, அழகான காதல் காட்சி, அதோட வசனங்கள், நேர்த்தியான மேக்கிங், இசை படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். பழைய பாணி திரைக்கதைங்கிறனால ரொம்ப ஸ்லோவா போகுது. ரெண்டாம் பாதியில சட்டென மாற அந்த கதைக்களம் சில பேருக்கு ஏமாற்றத்தை தரலாம். இது படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல 29 படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு அழகான ஃபீல் குட் மூவியை நீங்க பார்த்த திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். இல்ல எனக்கு ஃபாஸ்டான திரைக்கதை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான படம் இது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.